Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் ரெண்டு வீடியோவா நம்ம எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் டில் கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் முடிச்சிருக்கோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 11லேருந்து அந்த ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம், ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 11 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ 11th கொஸ்டின் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சொல்யூஷன் given tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4. நமக்கு என்ன தெரியும்? tan in we know that WKT na we know that tan inverse of tan of x is equal to x when x belongs to open interval of minus π/2 comma π/2. அதாவது range of tan inverse இதுக்குள்ள இந்த x இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ tan inverse of tan of 3π/4 அப்படின்னு போட்டிங்கன்னா which is equal to 3π/4. பட் இந்த 3π/4 அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it does not belongs to. ஸோ எப்படி இப்போ 3π/4 இருக்குமா அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ ரேடியனில் இருக்கிறத டிகிரியாக மாற்றுங்க. ஸோ அப்போ 3 × 180 divided by 4, கரெக்டாக? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 45 டிகிரி. அப்போ 3 × 45 என்ன வரும்? 135 வருமா? ஸோ 135 வந்து -90லேருந்து 90க்குள்ளே இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ தட் இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ். அப்போ உள்ளே இல்லைன்னா என்ன பண்ணோம்? π மைனஸ் அப்படின்னு போடுவோமா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4 is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் π மைனஸ் திஸ் அப்படின்னு பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்போ π மைனஸ் π/4, ரைட்? அப்போ என்ன ஆகும்? ஸோ 4π/4. அப்படி இல்லைனா இதே என்ன பண்ணலாம்? இந்த 3πயை நம்ம என்ன பண்ணலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த பை டினாமினேட்டரில் இருக்க ஃபார்முக்கு எழுத போகிறோம். ஸோ 3πயை, ஸோ இதுதான் நம்ம காமனாக பண்ணுற விஷயம் இந்த எக்ஸசைஸில், ரைட்? ஸோ இது அண்டு மிஸ்லேனியஸ்லேயும் நமக்கு இந்த மாதிரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். இப்போ நியூமரேட்டரை என்ன பண்ண போகிறேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் ஃபார்மில் நான் எழுத போகிறேன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? அந்த 3πயை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4π - πன்னு எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? 4π - π என்ன? 3π, அதுதான். ஸோ அந்த 3πயை நான் என்ன பண்ணுறேன்னா 4π - π அப்படிங்கிற மாதிரி மாத்திரேன். அப்போ 4π - πங்கிறப்ப ரெண்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 4π/4 - π/4 அப்படின்னு வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 4π/4 - π/4. ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன? π - π/4 அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் யுவர் கிவன் திங், ரைட்? அப்போ π - π/4 இதோட ஆன்சர் என்ன வரும்? -π/4. ஏன்? நம்மளோட அந்த ஆல் சில்வர் டீ கப் அந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தாலும் சரி, இல்லை tan a - b ஃபார்ம் அந்த ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ π - π/4, π/4னா என்ன? 45 டிகிரியா? ஸோ இங்கே 0 இருக்கும், இங்கே π/2 90, இங்கே வந்து π, இங்கே வந்து 2π, எப்படியே போயிட்டு இருக்குமா? ஸோ இப்போ π - π/4 அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? இந்த இடத்துல வரும் π - π/4 அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ், ரைட்? ஆல். இந்த இடத்துல என்ன? சில்வர், அப்போ சைன் மட்டும் பாசிட்டிவ். இந்த இடத்துல tan, ஸோ இங்கே தான் tan இருக்கும் பாசிட்டிவாக. இங்கே வந்து என்ன? ஆல் சில்வர் டீ கப்பு காஸ் பாசிட்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல சைன் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ tan என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஸோ அதனால தான் -π/4 tan ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ tan ஆஃப் -π/4. அப்போ tan இன்வர்ஸ் tan கேன்சல் பண்ணால் இவர் ரிமைண்ட் வித் -π/4. ஸோ அப்போ -π/4ங்கிறது டேனோட ரேஞ்சில் இருக்குமா? எஸ். ஸோ அப்போ -π/2 to π/2க்குள்ளே இருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4 is equal to -π/4. So that's all for this question number 11, right? Then question number 12 என்னன்னு பாருங்க. tan sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 is equal to. அப்போ இதில் ஐடியா என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறது நமக்கு tan inverseல வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் ஓவர், ரைட்? அப்போ எப்படி tan inverseல கொண்டு வரலாம்? இப்போ sin inverseல இருக்குது. ஸோ இந்த சைனு காசு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து கொண்டு வரோமா? அப்போ கிவன் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். ஸோ tan of sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சைன் let y1 equal to ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறேன்? y1 equal to sin inverse of 3/5. இது வந்து நான் ஜஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் டைரக்ட் ப்ரொசீஜரில் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதிலேருந்து டேன் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை நான் பின்னாடியே சொல்கிறேன், ரைட்? இப்போ இந்த ஒய் இங்கே சைன் எங்கே கொண்டு வந்தால் என்ன? sin y1 is equal to 3/5ன்னு வரும். ஸோ sin θனா நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் இது ஆங்கிள் y1னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே 3, ஹைபாட்னியூஸ் என்ன? 5, ரைட்? அப்போ பை பைத்தாகரஸ் தியரம் நம்ம என்ன சொல்லலாம்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ அது இல்லாமல் இந்த 3 நம்பர் ட்ரிப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது.
பைத்தாகோரன் ட்ரிப்ளேட் அப்படின்னு. அதில் நமக்கு ட்ரிப்ளேட் படி 3 5 இருந்தால் அதோட ஆன்சர் 4 இருக்கும். அப்போ 3 4 5 தான் ட்ரிப்ளேட். அது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் எனிவேஸ் ப்ரொசீஜர் வைஸ் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ஹைபாட்னியூஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் தெரியாது, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் 25 இது இங்கே வந்தால் என்ன 9 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும் ஃபைனலி. அதாவது ரூட் ஆஃப் 16 இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. பட் நமக்கு சைடு வந்து cannot be நெகட்டிவ் வேல்யூவா. அப்போ இவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் தி வேல்யூ. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு என்ன 4. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ட்ரிப்ளேட். அப்போ 3 5 இருந்தால் 4ங்கிறது ஆன்சர். அப்போ tan ஆஃப் ஒய்னா நமக்கு என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ரைட். ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் வந்து நமக்கு என்ன டேனு. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு என்ன 3, ரைட். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு என்ன வரும் 3/4. அட்ஜசன்ட் இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ அப்போ 3/4ங்கிறது நமக்கு tan ஆஃப் y1ஓட ஆன்சர். இதுலேருந்து tan இங்கே வரைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் y1 இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 3π/4ன்னு வரும். ஆல்ரெடி நம்ம மேலே y1 என்னவா எடுத்திருக்கோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு எடுத்திருக்கோமா. தட் 4 y1 இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அப்போ சைன் இன்வர்ஸை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸில் எழுதிட்டேன், முடிஞ்சு. Then y2 cot inverse of 3/2. So cot y இந்த cot இங்க கொண்டு வந்தீங்கன்னா cot y2 equal to 3/2 வரும், which is adjacent by opposite, right. பட் இதை நான் வந்து திரும்ப நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டு பைத்தாகரஸ் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் நோ. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காட்டும் டேனும் ரிவர்ஸு, ரைட்டா. அப்படியே இன்வெர்டபுளாக இருக்கும். காட் இன்வெர்ஸ் காட் ஈக்குவல் டு 1/tan, ரைட். ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/tan தீட்டா. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், ரைட். 1/tan தீட்டா. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும் இதோட ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா முடிஞ்சு. அப்போ இதோட ரிவர்ஸ்னால் என்ன 2 மேலே போகும் 3 கீழே வர போகுது. அப்போ 2/3 அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ y2 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3, ரைட்டா. அப்போ y2 நம்ம என்னவா எடுத்துருக்கோம் இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/3. அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு y2 விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3. அப்போ காட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுதியாச்சு. therefore tan ஆஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் என்ன பண்ணலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 மேலே ஃபைன் பண்ணிட்டோம். ப்ளஸ் காட் இன்வர்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 1 மைனஸ் ab, ரைட். ஸோ அந்த ஃபார்ம் எழுதியாச்சு. தென் என்ன ஆகும் இந்த 3 கேன்சல், இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 வந்துடும். ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகுது பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்போ காமன் டேர்ம் 12 இல்லைனா என்ன பண்ணுங்கள் 3 × 3 9 4 × 2 8 டிவைடட் பை 4 3s are 12 அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல 17/12 டிவைடட் பை 1/2. 1 மைனஸ் 1/2 என்ன வரும் 1/2 இப்படி வருதா. தென் இந்த 1/2 மேலே போச்சா என்ன ஆகும் 2/1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 17/2 இன்ட்டு 2/1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் 17/6. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 17/6. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா 17/6. அவுட் சைடில் இருக்கிறது என்னது tan. அப்போ இந்த எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும் டேனோட டொமைனில் இருக்கணும். டேனோட டொமைன் என்ன ரியல், தட் இஸ் டேனோட ரேஞ்சில் இருக்கணும், அதாவது tan இன்வர்ஸோட டொமைனில் இருக்கணும், விச் இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். அப்போ 17/6 இஸ் அ ரியல் நம்பர். ஸோ இட் பிலாங்ஸ் டு திஸ் வேல்யூ. அப்போ ஆன்சர் ஓவர், தட்ஸ் ஆல், ரைட். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி சைன் இன்வர்ஸ் காட் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் பண்ணணும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் கொஸ்டின். தென் 13 14 15 வந்து நமக்கு 1 mark question, multiple choice question. So first 13th question என்ன அப்படின்னா cos inverse of cos of 7π/6 is equal to. So cos inverse of cos of x ன்னு வந்தா இந்த x எங்க இருக்கணும் range of cos inverseல இருக்கணும், ரைட். அப்போ A ஆப்ஷன் 7π/6, B 5π/6, C வந்து π/3, D வந்து π/6. டேரெக்டாக பாருங்கள் இந்த 7π/6 ஆன்சராக இருக்குது. ஸோ அப்போ cos inverse of cos x ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ 7π/6 தான் ஆன்சர்னு எழுதிடக்கூடாது. அந்த 7π/6 cos inverseோட ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சொல்யூஷன் என்ன cos inverse of cos of 7π/6 ஈக்குவல் டு 7π/6. பட் இந்த 7π/6 does not belongs to என்னது ரேஞ்ச் ஆஃப் cos இன்வர்ஸோட ரேஞ்சு 0,π. ஏன் இல்லை இருக்காது. ஸோ அகெயின் ரேடியனில் இருக்கிறத டிகிரியில் மாற்றுங்க. அப்போ 7 × 180/6 கரெக்டாக. ஸோ அப்போ 180/6 பண்ணிங்கன்னா 30 வருமா. 7 × 30 என்ன
210 210ங்கிறது 0 to 180ல இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து 7 pi by 6 does not belongs to this. அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த மாதிரி cos inverse of cos of 7 pi by 6 அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்? நியூமரேட்டரை in terms of denominatorோட ப்ராடக்டாக எழுத போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ 12 pi minus 5 pi by 6ன்னு எழுதலாமா? ஏன்னா 12 minus 5 7 ரைட். இந்த 12ஓட டினாமினேட்டரில் இருக்க 6 கேன்சல் ஆகும் ரைட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 6 pi plus pi by 6 அப்படின்னும் எழுதிக்கலாம் இதை. ஓகே, 6 pi plus pi by 6ன்னு எழுதலாம். இல்லை 12 pi minus pi by 6 5 pi by 6 அப்படியே எழுதிக்கலாம். பட் இப்போ நீங்கள் 6 pi plus pi by 6 எழுதுனீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது ரேஞ்ச் உள்ள இல்லாத ஒரு வேல்யூவாக வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? 12 pi minus pi by 6 அப்படின்னு எழுதிக்கிறேன் ரைட். டினாமினேட்டரில் இருக்கிறதோட ஃபேக்டராக இதை எழுத போகிறோம். அப்போ தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? cos inverse of 12 pi by 6 minus pi by 6 அப்படின்னு வரும். தென் இதை கேன்சல் பண்ணால் என்ன? 2 pi. ஸோ cos inverse of 2 pi minus 5 pi by 6. அப்போ இதோட ஆன்சர் cos inverse of 2 pi minus pi by 6, அதாவது 2 pi minus theta என்ன வரும்? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். cos of 2 pi minus theta. அப்போ cos a minus b, cos a cos b plus sin a sin b. அப்போ sin pi 2 pi வந்து 0. அப்போ 0 into sin theta வரும். cos 2 pi வேல்யூ 1. ஸோ 1 into cos theta. அப்போ ஃபைனலி cos of 2 pi minus theta is nothing but cos theta முடிஞ்சு. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? ஜஸ்ட்டு 5 minus theta பிளேஸில் இருக்கிறது 5 pi by 6. அப்போ cos of 5 pi by 6. ஸோ அப்போ cos inverse of cos of 5 by 6 equal to 5 pi by 6. இது belongs to the domain அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். எப்படி பாருங்கள்? இப்போ 5 pi by 6 ரைட். அப்போ 5 pi by 6னா என்ன அர்த்தம்? 5 into 180 by 6 கரெக்டாக. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 30. ஸோ 5 into 30 150. 150ங்கிறது கண்டிப்பாக 0க்கும் 180க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்குது. அப்போ ஃபைனலி வர ஆன்சர் cos inverse of cos of 7 pi by 6 is equal to 5 pi by 6. அப்போனா உங்களோட ஆப்ஷன் B is the correct option. Option B ல தான் 5 pi by 6 இருக்கு. So that is your answer for this question number 13 right. அடுத்தது question number 14 என்னன்னு பாருங்க. So 14th question, sin of 5 by 3 minus sin inverse of minus 1 by 2 is equal to what அப்படிங்கிறது question right. அப்போ solution given என்னது நமக்கு? sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. அப்போ ஃபஸ்ட்டு sin inverse of minus 1 by 2 ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இங்கே போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்போ let y equal to sin inverse of minus 1 by 2 ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதே கொஸ்டின் மேலெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த சைன் இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? sin y is equal to minus 1 by 2. அப்போ சைன் எப்போ 1 by 2 வரும்? 30 டிகிரியில், அதாவது pi by 6ல். அப்போ sin of pi by 6 இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? sin of minus theta is equal to minus sin theta. அப்போ sin y is equal to sin of minus pi by 6. sin cancel பண்ணிங்கன்னா y equal to minus pi by 6. Therefore minus pi by 6 belongs to என்னது? the domain range of sin inverse. sin inverse ஓட range என்ன? minus 30 டிகிரின்றது minus 92 plus 90குள்ள கண்டிப்பாக இருக்கும். So it belongs to the range. அப்போ sin of pi by 3 minus sin inverse of sin of minus 1 by 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா sin inverse of minus 1 by 2 ஓட ஆன்சர் நமக்கு என்னது? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் minus pi by 6. அப்போ sin of pi by 3 minus sin inverse of sin of minus pi by 6. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா will get என்ன? minus pi by 6. அங்கே டேரெக்டாக கூட minus pi by 6 போட்டுருக்கலாம். sin of pi by 3 minus of minus pi by 6. அப்போ minus into minus plus ஆயிரும். ஸோ pi by 3 plus pi by 6. அப்போ sin of pi by 3 plus pi by 6 வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 pi plus 3 pi divided by 6 3s are 18. ஸோ sin of this right. அடுத்து என்ன வருது? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 9 pi by 18. ஸோ 9 pi by 18 9 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா pi by 2. அப்போ sin of pi by 2 is what your answer. அப்போ sin pi by 2 நமக்கு என்ன? 1. அப்போ இதோட ஆன்சர் that is sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2 is equal to 1. So option D is your answer right. சாரி, நான் கொஸ்டினில் வந்து ஆப்ஷன்ஸ் எழுதாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி அதுதான் உங்களுக்கு வந்து 1ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 14 வந்து ஓவர் right. Then last question of this exercise நமக்கு என்ன அப்படின்னா question number 15. இதோட வந்து இந்த exercise over. So tan inverse of root 3 minus cot inverse of minus root 3 is equal to option A pi,
ஆப்ஷன் பி -π/2, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி வந்து 2√3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். கிவன் என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3. இப்போ தனித்தனியாக சால்வ் பண்ணோம். இப்போ நான் இதை தனித்தனியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் √3 கண்டுபிடிச்சி அந்த π/3 ரேஞ்ச் உள்ள இருக்கான்னு பார்த்து போடுறதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இது ரெண்டே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றுறதுக்காக. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3னா என்ன, நமக்கு tan ஆஃப் π/3. எப்போ √3 வரும், டேனில் π/3, அதாவது 60. tan 60 வந்து நமக்கு √3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் π/3 மைனஸ் காட் இன்வர்ஸ் அப்படியே இருக்குது மைனஸ் ஆஃப் காட் π/3. அதுதான் வந்து நமக்கு என்ன √3 அண்டர் காட்டில். ஓகே, தென் எனக்கு என்ன தெரியும், ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/3 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் இதை என்ன பண்ணிக்கிறோம், காட் ஆஃப் π மைனஸ் π/6 அப்படின்னு எழுதிக்கிறோம். மைனஸ் காட் தீட்டா அப்படின்றது எப்போ வரும்னா காட் ஆஃப் π மைனஸ் π/6 அப்படின்ற வேல்யூவில் வரும். ரைட், அதாவது ஆல் சில்வர் டீ கப். இப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன நெகட்டிவாக இருக்கும், காட்டு சைன் மட்டும் நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து என்னவாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். அதனால காட் ஆஃப் π மைனஸ் π/6 அப்படின்னு இதை நம்ம மாற்றிக்கிறோம். காட் ஆஃப் π மைனஸ் காட் தீட்டாவை, ஸோ காட் ஆஃப் π மைனஸ் π/6. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 6π minus π, that is 5π/6 cot of அப்படின்னு வரும். ஸோ tan inverse of tan of π/3 minus cot inverse of cot of 5π/6. tan inverse tan cancel ஆச்சுன்னா just you are remained with π/3. cot inverse cot cancel ஆச்சுன்னா just you are remained with 5π/6. then ரெண்டுத்தையும் 6 காமனாக என்ன பண்ணணும், இங்கே into 2 இங்கே into 2. அப்போ என்ன ஆகும், 2π minus 5π/6. அப்போ 2π minus 5π என்ன ஆகும், minus 3π/6. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா minus π/2. அப்போ tan inverse of √3 minus cot inverse of minus √3 is equal to minus π/2. Therefore, your option B is the correct option. So that's all for this question number 15 as well as this exercise 2.2. So இதோட வந்து உங்களுக்கு exercise 2.2 over, right? So that's all for this video. Upcoming videoல நம்ம இந்த chapter 2ல இருக்க miscellaneous example and exercisesல எப்படி solve பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம upcoming videoல பார்ப்போம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.